நம்ம காலேஜ் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் வந்து என்னென்ன மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ நார்மலாக எல்லாருமே இந்த வெப் அப்ளிகேஷன் மட்டும் தான் சூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா மொபைல் அப்ளிகேஷனில் ப்ராஜெக்ட் பண்ணலாம். ஸோ மொபைல் அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மல்டிபிள் இதாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் அப்ளிகேஷன். ஸோ விண்டோஸ் அப்ளிகேஷன்லேயும் 3 கேட்டகரி இருக்குது. நார்மல் விண்டோஸ், WWP, UWPன்னு 3 கேட்டகரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா IoT. ஸோ நீங்கள் இந்த IoT ரிலேட்டட் ப்ராஜெக்ட் பண்ணனா பண்ணிக்கலாம். ஸோ இல்லைனா இந்த RPAன்னு இருக்குது, ரோபோட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷன் வாங்க. RBAல நமக்கு மல்டிபிள் டூல்ஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ளவுட் இருக்குது. ஸோ நீங்கள் க்ளவுட் ரிலேட்டடாக பண்ணிக்கலாம். அஷ்யூர் பண்ணலாம், AWS பண்ணலாம், கூகுள் க்ளவுட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ ஃபேமஸாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங், இல்லைனா ஜென்ரேட்டிவ் AI. ஸோ இது ரிலேட்டடாகவும் நம்மளால் இதை யூஸ் பண்ணி நிறையா ப்ராஜெக்ட் நம்மளால் பண்ண முடியும். ஸோ இது இல்லாமல் என்ன பண்ணிக்கலாம்னா DevOps யூஸ் பண்ணலாம். ஸோ DevOps ரிலேட்டடாக பண்ணலாம். அஷ்யூர் DevOps இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய DevOpsல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டூல் இருக்குது. நீங்கள் DevOps ரிலேட்டடாக